40 lakhs, 50 lakhs, 60 lakhs. 60 lakhs-ஆ? ஓகே, 1 crore. பேஸ் பிரைஸ் 30 லட்சம். ஓகே, 1 crore. ஓ அப்படி புரியுது. அண்ட் நாம இப்ப பேச போற பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸ் 2 கோடி. அதுக்கப்புறம் தான் கேட்கணும் நீங்க. அப்படி இல்ல அவனா அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்குல்ல 60. ஓகே சார் 70 85. ஓகே இல்ல அதையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ ஆக்ஷனரா வந்து மல்லிகா சாகர் லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் திரும்ப இருக்காங்களா? உமன் ஆக்ஷனர் தான் இப்போதைக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வியாபாரம் ஆகும். மல்லிகா சாகர் தான் மேக்ஸிமம் இருக்க போறாங்க. அது கன்ஃபார்ம் நியூஸ் தான். எனக்கு அந்த தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருமே ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, எனக்கு இப்போ வரைக்கும் டிசப்பாயின்மெண்டான விஷயம் இருக்கு, என்னால் சச்சினையும் விராட் கோலியும் இன்ன வரைக்கும் ஆக்ஷனில் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஏலம் வாங்குறவங்களை விட ஏலம் விடும்போது சந்தோஷம் வரும். யார் வாங்குறா, எவ்வளோக்கு போக போகிறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். அதனால அந்த ஆசை அவருக்குமே இருந்திருக்கும். சரி, ஓகே. இது முன்னாடி ஒரு முன்னோட்டமாக சொல்லிடுறேன். இதை பற்றி நம்ம இன்னும் பேசலை. என்ன அப்படின்னா, மொத்தமாக 1500க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க IPL 2025 மெகா ஆக்ஷனுக்கு. அதுலேருந்து 10 டீம்ஸ் வந்து இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. 574 பிளேயர்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ போதும் எங்களுக்கு, இவ்வளோ மட்டும் ஆக்ஷன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது, கேமரோன் கிரீன் ஆக்ஷனில் கிடையாது, சௌரப் நட்ரவால்கர் ஆக்ஷனில் கிடையாது. சொன்ன இந்த IPL 2025 மெகா ஆக்ஷனில் 14 வயசு பையன்ல இருந்து 42 வயசு அந்த ஜூனியர் பையனுக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன் நான். சென்னை சூப்பர் கிங் அவனை தூக்குறாங்களா இல்லை மும்பை இந்தியன்ஸ் தூக்குறாங்க? 2 டீம் மட்டும் தான் தூக்க முடியும். அடிச்சு சொல்றேன். அட நம்ம தம்பி வைபவ் சூரியவன்ஷி. ஆமா, அவருக்கு வந்து ஒரு சில வெப்சைட் 13 வயசுன்னு சொல்றாங்க. பட் அவருக்கு 14 ஆக போதுங்கிறதுனால 14ன்னு சொல்றாங்க. பரவாயில்ல. பட் இவரு தான் வந்து இது வரைக்கும் IPL வரலாற்றிலேயே வந்து IPL இந்த சீசன் மட்டும் கிடையாதுங்க, இது வரைக்கும் ஸ்டார்ட் 1 சீசன்ல ஆரம்பிச்சு தோனி போனார்லேயே பிக்கஸ்ட் தொகைக்கு ஃபர்ஸ்ட் சீசன், அந்த சீசன்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சின்ன வயசுல எந்த பிளேயரும் உள்ள வந்து கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் முதல் முறை நடக்குது. 14 வயசுல என்ட்ரி ஆயிருக்காரு. சோல்ட் ஆனார்னா அதுவும் ஒரு ரெக்கார்டா செட் ஆகும் கண்டிப்பா. அண்ட் 42 வயசு யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஜேம்ஸ் ஆண்டர்சன். கண்டிப்பா இவருக்கு ஒரு போட்டி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ பார்ப்போம். டே 1ல வந்து ஒரு 110-115 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் ஏலம் விட போறாங்க. அவங்க தான் வந்து 80 கோடிக்கு மேல, 80 கோடி 1.5 கோடி இந்த பேஸ் பிரைஸ்ல இருக்கிறவங்க. டே 2ல வந்து 574 பேரையும் அவங்க ஆக்ஷன்ல விட போறது கிடையாது. திரும்பவும் டே 2ல ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்குள்ள பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யார மேல போறது நாங்க விருப்பப்பட்டிருக்கோம். ஆமா, ஸோ அதுல இருந்தா போக போகுது. ஸோ ஆக்ஷன் வந்து 574 பிளேயர்ஸும் ஏலம் விட போறது கிடையாது. ஏன்னா டைம் பெருசா எடுக்கும் அப்படிங்கிறதுனால டே 2 வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆக்ஷனாக தான் இருக்கும். அதாவது டே 1ல நீங்க வெயிட் பண்ணலாம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கோடியா. டே 2லாம் கிடையாது, 50 லட்சம் 1 கோடி டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆக்ஷன்ல டே 1ல ஃபர்ஸ்ட் வர போற 6 பிளேயர்ஸ், அதாவது மார்க்கி செட்டுங்க பிரிச்சிருக்காங்க. செம்ம செட்டுங்க. ஆமா, இன்னொன்று சொல்லிக்க விரும்புறேன். போன ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க்கி செட் தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம் 2 மார்க்கி செட் இருக்கு. அதுல இந்த வீடியோல பேச போறது ஃபர்ஸ்ட் மார்க்கி செட் தான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சூப்பரான ஸ்டார் பிளேயர், அதாவது 6 பேருமே ஸ்டார் பிளேயர் தான். பட் இங்க 3 பேர் வந்து ஒரு பேட்டர் அண்ட் 3 பேர் வந்து ஒரு நல்ல பவுலர். இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் ஓவர் போடக்கூடிய பிளேயர். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் மெட்டீரியல் உள்ள பிளேயர். ஆனால் 3 பேருமே கேப்டன் மெட்டீரியல் தான், அதான் கொடுமையே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஜாஸ் த பாஸ் பட்லர் பக்கம் வருவோம். பட்லர் வராரு இந்த ஆக்ஷனில். ராஜஸ்தான்லேருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷனுக்குள்ள வராரு. நான் ஒன்று கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். ஆக்ஷன்லயும் பட்லர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னன்னா அவங்க அதான் 6 பேர்ல இருந்து யாருன்னு தெரியாம தான் எடுப்பாங்க. ஸோ அது இல்லை சொல்லிக்க விரும்புறேன், அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஏலத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பட்ஜெட் இருக்குது. இதை ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறது பஞ்சாப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா DC வச்சிருக்காங்க. DC 73 வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஓரளவுக்கு எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பெருசாக போக போகிற டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஒய் நாட் சென்னை சூப்பர் கிங் தான். சொல்லுங்க, பட்லர் பக்கம் டெஃபினட்டாக போவாங்க. அவ்வளோதான். 18 கோடி வரைக்குமே. இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மார்க்கி செட்ல ஃபர்ஸ்டே வந்துடுறாங்கல்ல. நிறைய டீம்ஸ் எஸ்பெஷலி CSK வந்து மார்க்கி செட்டுக்கு போகவே மாட்டாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அதுதான் மிகப்பெரிய இங்க விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் எடுக்கவே இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பெரிய ரேட்டு கொடுத்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வர பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வேணுங்கிற டீம் மட்டும் தான் அவங்களுக்கு த்ரோ அவுட்டாக போய் எடுப்பாங்களே தவிர மற்ற டீம்ஸ் வந்து பேட்டை தூக்குறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐடியா என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல, சென்னை சூப்பர் கிங் போக மாட்டாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிளேயர் அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயர் பக்கம் ஃபோக்கஸ்டா போவாங்க. கன்ஃபார்ம். மேபி எனக்கு 14 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுதுடா. நோ,
நோவா மார்க்கி செட் 1ல எந்த பிளேயருக்குமே சிஎஸ்கே போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மார்க்கெட் செட்ல இன்னும் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க தெரியும்ல. செட் 1ல யாருக்குமே போக மாட்டாங்க சிஎஸ்கே. ஓ மை காட். இதுதான் நான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இது நடக்குது அப்படின்னு. நம்ம கண்டிப்பா நாங்க வந்து இந்த ஆக்ஷன் டே 1ஓட ஃபுல் ஆக்ஷன் லைவும் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ நாங்க 2 பேரும் பேசுவோம், கூட வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஆக்ஷன் லைவ் இருக்கு, அதுல நான் இதை வந்து திரும்பவும் போவாங்கடா கண்டிப்பா நோட் பண்ணி சொல்றேன். நீ ஒரு பேட்டை கூட மார்க்கி பிளேயர் தூக்க மாட்டாங்க, தூக்குறாங்கன்னு சொல்லுடா. செட் 1க்கு பட்லருக்கு இன்னும் 5 பேர் இருக்கு, அந்த 5 பேர்ல இன்னொரு ஆள் யாருக்கு போவாங்க கூட சொல்றேன். ஓகே, பட்லருக்கு கன்ஃபார்ம் போவாங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன், அது அவனோட ப்ரெடிக்ஷன். 14 கோடி வரைக்கும் வச்சிங்கன்னா 15 கோடி வரைக்கும் கண்டிப்பா போவாங்க. ஒரு ஓப்பனிங் அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ டெஃபினட்டா தோனி இருக்காரு, அது டிஸ்ல ஓகே. பட் பட்லர் வந்தாலும் ஃபீல்டிங் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உண்டு அவருக்கு. அண்ட் மேட்ச் வின்னர் ஒரு ஃபாரின் பிளேயரா அவர் எப்பவுமே கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ஜாஸ் த பாஸ் மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா போவாங்க. இது முதல். ரெண்டாவது பக்கம் வருவோம். சொல்லுங்க. இந்தியன் டீமோட இப்ப இருக்க ஸ்டார் பிளேயர் இந்த ஐபிஎல்ல இவரோட ஏலம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் கண்டிப்பா பிக்கெஸ்ட் பிரைஸ் போவார் சொல்றாங்க. ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர். ரிஷப் பண்ட் பஞ்சாப் கிங்ஸ் முடிவு பண்ணிருங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா மார்க் ஆக்ஷன்லயுமே ரிஷப் பண்ட் எடுத்த டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா அவங்க கிட்ட தான் அமௌண்ட் இருக்கு. இன்னொன்னு அந்த பக்கம் ரிஷப் பண்ட் வேற கீப் பண்ணிங் இருக்காரு கோச்சா. அவர் இதுக்கு முன்னாடி டெல்லியில இருக்கும்போது அவரோட கெட் இருக்கு. பிரித்தி ஜிந்தாவோட ஃபேவரட். சோ டெஃபினெட்லி எஸ். ஸோ அதனால வந்து பஞ்சாப்ல தான் பணம் இருக்கு, அதனால 30 கோடி. அந்த ரிஷப் பண்டோட டேலண்ட்டை பத்திலாம் நாங்க பேசவும் முடியாது, அது அவ்வளோ இருக்கு. இது இல்லாம டிராஃபியை வின் பண்ணி கொடுத்த கேப்டனுங்க தான் இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அவரோட பேருமே இந்த மார்க்கி செட் 1ல தான் இருக்கு. ஸோ அவருமே ஒரு நல்ல ரேட்டுக்கு போவார். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இப்போ டொமஸ்டிக்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு கேப்டனாகவும் நல்ல பிளேயர். ஸோ எப்படி போறாரு, என்ன ரேட்டுக்கு போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுப்பாங்க சும்மா. கேகேஆரோட மார்க் ஆக்ஷன்ல 4.4 கோடிக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு. அது கேகேஆர். ஸோ நினைச்சு பாருங்க கேகேஆர் எவ்வளவு வன்மத்தை இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 4 கோடி வச்சு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அகைன் டிசிஆர் ஆர்சிபி எடுத்துருவாங்களோ. ஸ்ரேயஸ் ஆர்சிபி கேஎல் ராகுல் தொட மாட்டாங்கன்ற. ஓகே, இவர் வந்து எல்எஸ்டிக்கோ இல்ல டிசிக்கோ போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸ்ரேயஸ் ஓகே ஃபைன் இருக்கலாம் மேபி. அண்ட் டிசிகே திரும்ப ஹோம். அடுத்ததா திரும்ப பவுலர் கூட வரேன். ஸோ இவரும் ஒரு சாம்பியன் பவுலர் தான், மிச்சல் ஸ்டார்க். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே ஆப்ஷனுக்குலாம் நான் வரேன். மிச்சல் ஸ்டார் பக்கம் திரும்ப போவாங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து சென்னை சூப்பர் கிங் தூக்க மாட்டாங்க, சென்னை சூப்பர் கிங் தூக்குவாங்க. பட்லருக்கும் ஸ்டார்க்குக்கும் போவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸ்டார்க்குக்கு சென்னை சூப்பர் கிங் டெஃபினட்டாக ஒரு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவரை கொத்தி தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் பக்கம் இருக்குது. உனக்கு யார் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் போட்டிக்கு வருவாங்க. எல்லாரையும் வச்சுக்கிங்கடா, கப்பி வச்சிங்க, 5 ஜாம்பவானை வச்சுக்கிங்க. இல்லை எனக்கு தோணுச்சு போல்ட்டு ஆர் ஸ்டார்க்குக்கு வந்து மும்பை த்ரோ அவுட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக செலவு பண்ணுவாங்க. ஐ மீன் ஒரே பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுவாங்க ஆக்ஷனில். அதுக்கப்புறம் டே 2 தான் அவங்க வருவாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இது இல்லாமல் எஸ்ஆர்ஹெச்மே போட்டிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. கம்மின்ஸ் ஒரு பக்கம், ஸ்டார்க் ஒரு பக்கம். இல்லை சொல்கிறேன் அவ்வளோதான். கண்டிப்பாக ஸ்டார்க் 10 கோடியே கிராஸ் பண்ணிடுவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. டெஃபினெட்லி எஸ், 15 crores போகுது. அண்ட் இது அடுத்த பிளேயர் வந்து ஹர்ஷ்தீப் சிங், இந்தியாவோட ஜாம்பவான்னு சொல்லலாம். இப்போ T20 இன்டர்நேஷனல்ல இந்தியாவுக்காக கலக்கிட்டு இருக்க ஒருத்தர். பும்ரா, புவனேஸ்வர் குமார்லாம் பீட் பண்ணிட்டு நான் தான் இங்கே எத்தனை T20 இன்டர்நேஷனல்ல காட்டிட்டு இருக்காரு. ஒரு 2 மேட்ச் கொடுங்களேன், அவர் தான் நம்பர் 1. சாகல் வந்துருவாரு. ஆமா, சாகல் இதுக்கப்புறம் ஆட போறது கிடையாது T20. ஸோ அதனால கண்டிப்பா அதையும் மிஞ்சிடுவாரு. ஹர்ஷ்தீப் சிங் தான் இப்போதைக்கு இந்தியாவோட பெஸ்ட் T20 பவுலர் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அவருக்கான ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவருமே பெரிய ரேட்டுக்கு போவார். எந்த டீம்னு சத்தியமா நான் கெஸ் பண்ண போறது கிடையாது. இந்த ஐடியா இல்லடா, ஏன்னா நிறைய டீம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. நிறைய டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ன்றதால நீ சொல்ற மாதிரி பெஸ்ட்லி இப்போதுக்கு இந்தியாவோட ஸ்டார் அவர் தான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால டெஃபினட் பும்ரா ஒரு பக்கம் ஓகே ஒத்துக்கிறேன். பட் விக்கெட் டேக்கராக பார்க்கும்போது இவர் இருக்கிறாரு. ஸோ அதனால நீ சொல்ற மாதிரி எல்லாரும் அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பிளேயரும் சாதாரணமான ஆள் கிடையாது, ககிசோர் ரபாடா. ஸோ ரபாடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துட்டு இருக்காரு. பட் இன்டர்நேஷனல் டீம், ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் அவரால் ஆட முடியறதில்லை. ஏன்னா இப்போ கோயிட்ஸே உள்ள வந்துட்டாரு, மார்க்கோ ஆன்சன் உள்ள இருக்காரு, சிமிலானே உள்ள இருக்காரு, யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரபாடாவோட வேல்யூ ரபாடாவாக தான் இருக்கு. ஸோ அவருக்கான வேல்யூ இங்கே கண்டிப்பாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 6 பேர்ல அதிக அமௌண்ட் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட். கம்மியான ரேட்டுக்கு போவாங்கன்னு? கம்மியான ரேட்டுக்கு போகிறது ரபாடா தான். ஓகே, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கவா? இல்லை மேபி ஸ்ரேயஸ் ஐயர் போகலான்றது ஒரு கொஸ்டினபிளா. இங்க அதிக ரேட் ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்ட் கம்மியான ரேட் பட்லரா இருக்கும்னு தோணுது. அப்பா இவன் வேணும் என்ன தாக்குன்னு சொல்றான். இன்னொரு விஷயம் சொல்றேன், ரபாடா வந்து மேபி ஸ்டார்க் பக்கம் சென்னை சூப்பர் கிங் போகணும்னா ரபாடா பக்கம் போவாங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் பக்கம் எப்பயுமே கான்சென்ட் பண்ணுவாங்க.
ரபாடா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் 6 பேர்ல 3 பேர் சொல்லிட்டீங்க, அடுத்த 3 பேரும் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு போக மாட்டாங்க. அதான் பணம் இல்லைன்னு தெரியல. இல்ல எனக்கு புரியல. எனக்கு இப்போ ரபாடாவுக்கும் உங்களுக்கு பணம் எங்க இருக்கு, ஸ்டார்க்கு எங்க பணம் இருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா ரபாடா எவ்வளோ இப்போ ஒரு 8 கோடி 10 கோடிக்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா பாப்பீங்க இருங்க, 10 கோடிக்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா ஜாக் பாட்டு தானே. இது மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாரும் 2 குள்ளத்துக்கு உள்ள போட்டாங்க. அந்த மாதிரி தான் பெருசா இருப்பாங்க, டம்முன்னு போயிடுச்சு. அதானே ரச்சின் ரவீந்திரா வந்த இடம் வேற. இப்பயே வந்து 1.5 கோடி பேஸ்லாம் இருக்காரு. இது மார்க்கி செட்டு ஃபர்ஸ்ட் வர 6 பேர். அப்ப 10 டீம்ஸோட போட்டியை பாருங்க, யாருக்கு எவ்வளவு பர்சன் அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. அதனால தான் சொன்னா சிஎஸ்கே தூக்கவே வாய்ப்பு இல்லை. 10 கோடிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ பட்டர்லாம் தூக்காம இருப்பேன்னு சொன்ன பாத்தியா? அதாவது பட்டர் அதோட என்னது லோவஸ்ட் பிரைஸ்ல அவர் தான் போவாரா? டேய் இருக்குடி உங்களுக்கு ஆக்ஷனுக்கு. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன், இந்த 6 பேர்ல அவர் லோவஸ்ட் பிரைஸா போவாங்க. அதான் சொல்றேன், நான் பாக்குறேன் அந்த லிஸ்ட்டை பார்த்து உனக்கு அடுத்த வீடியோல இருக்குடி லைவ்லயே பாத்துருவோம்.